சாமி எனக்கு ஒன்றுமே கொடுக்கலப்பா, எனக்கு ஒன்றும் கொடுக்கலப்பா அப்படின்பார். நான் சொல்கிறேன், இல்லைப்பா நமக்கு கொடுத்துருக்கிறாரு, நமக்கு தெரியாது கொடுத்துருக்கும் போது வரைக்கும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் சென்னைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு மவுண்ட் ரோடில் அவரை சந்தித்தேன். காரில் தான் வந்தார். வரும்போது காரில் வந்து இறங்கினார். பார்த்தா தூரம் பார்த்தா நான் வாழ்ந்தது உடனே கிட்டே போனேன். என்னப்பா எப்படி இருக்கிறேன்னு கேட்டேன். நீ எங்கே இருக்கிறேன்னா சென்னையில் இருக்கேன். நான் இப்போ துபாயில் இருக்கேன்ப்பா, ஒரு வேலையாக வந்தப்பான்னு ரொம்ப சொன்னார். உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம்ப்பா, உன்னை தான்ப்பா அடிக்கடி நினச்சிக்குவேன். நீ சொன்னது எனக்கு ரொம்ப உண்மையாக புலப்பட்டுருச்சுப்பா. என்னப்பா எல்லாம் வசதியாக இருக்கியே அப்படின்னா. இல்லை அடிக்கடி நீ சொல்லுவேன், சாமி நமக்கு நிறைய கொடுத்துருக்காரு, என்ன கொடுத்துருக்காருங்கிறது அவர் திரும்ப வாங்கிக்கும் போது தான் தெரியும்னு சொன்னார். அந்த காலத்தில் நான் ஒன்றும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்று கொடுத்துருந்தேன். துபாய் போன பிறகு அதை வாங்கிக்கிட்டேன். என்னப்பா கொடுத்தாரு, என்ன வாங்கிட்டாரு? நல்லா படுத்தா ராத்திரி உடனே தூங்கிடுவேன். அதை கொடுத்துருந்தேன். படுத்து 5 நிமிஷத்தில் தூங்குவேன். இப்போ படுத்து 5 நிமிஷம் கூட தூங்க முடியாது. காசு பண்ணாதான் வந்துருச்சு, ஆனால் தூக்கம் வந்து. அப்போ நினச்சி பார்த்தேன், ஆஹா எப்படி தூங்கிட்டு இருந்தோம், சாமி அதை பிடிக்கிட்டாரு இல்லையா? இப்போ நாம் தூங்காமல் இருக்கிறது கூட பெருசு இல்லை. நாம் தூங்காமல் இருக்கும்போது மற்றவங்க தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க, அதுதான் பெரிய டென்ஷன்.